ஹாய் ஆல், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த சுகர் பீட் தான் வந்து பார்க்க போறோம். சுகர் பீடை வச்சு எப்படி நம்ம ஸ்டிச் பண்ண போறோம்னு தான் பார்க்க போறோம். எப்பயும் போல அதுக்கு ஒரு லைன் டிரா பண்ணிக்கோங்க. எப்பயும் போல ஒரு லைன் டிரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? டிரா பண்ணிட்டு நம்ம நார்மலா ஜரி த்ரெட்ல தான் வந்து இப்போ வந்து நம்ம போட போறோம். ஓகேவா? நம்ம எப்பயும் போல நாட் போட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டு அடியில வச்சுக்கோங்க. நம்ம பீட்ஸ் கோர்க்கறதுக்கு வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி காட்டன் த்ரெட் நம்ம நார்மலா மிஷின்ல போட்டு தப்போம்ல, ஸோ அந்த மாதிரி த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நைலான் த்ரெட்னா நரம்பு இருக்குல்ல, எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குதோ அதை வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லைன் டிரா பண்ணிட்டு இங்க இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். நீங்க இங்க எங்க இருந்தனாலும் ஸ்டார்ட், உங்களுக்கு டைரக்ஷன் எது ஈஸியா இருக்கோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு, ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எப்பயும் போல த்ரெட்டை எடுத்துட்டு இங்க ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஒரு எண்டு நாட் ஃபர்ஸ்ட் எடுக்கோமே, ஏன்னா அப்பதான் பீட்ஸ் வந்து நமக்கு கீழே உருவாம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா பிகினர்ஸ்க்கு வந்து ஈஸியா இருக்கும். ஓகேவா? எப்பயும் போல எண்டு நாட் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எண்டு நாட் வந்து போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப இந்த மாதிரி நான் வந்து ஒரு மூடியில வந்து சுகர் பீடு வந்து போட்டு வச்சிருக்கேன். ஓகேவா? சோ நீங்களும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதை வந்து எப்படி லோட் பண்ணணும் அப்படின்னா, இப்ப இந்த மாதிரி ஹெட் பொசிஷன் இருக்கா, ஹெட் பொசிஷனை மேல பார்த்து வச்சுட்டு இப்படி வந்து பீட்ஸை வந்து லோட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபிங்கரை வச்சு ஏத்தி விடணும். சும்மா நீங்க இப்படி போய் வச்சீங்கனாலும் அது லோட் ஆகாது. ஸோ இப்படி போய் வச்சுட்டு இப்படி ஏத்தி விட்டீங்க அப்படின்னா இந்த ஃபிங்கரை வச்சு, மிடில் ஃபிங்கரை வச்சு இந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் வந்து இப்படி லிஃப்ட் அப் பண்ணும், மேல ஏத்தி விடணும். ஓகேவா? ஹெட் பொசிஷன் வந்து மேல பார்த்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சு இப்படி ஃபிங்கர் வச்சு இப்படி ஏத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி லோட் ஆகும். ஓகேவா? இப்படிதான் வந்து பீட்ஸை வந்து லோட் பண்ணும். ஃபர்ஸ்ட் பிகினர்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரிசையா எல்லாமே வந்து லோட் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிளா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எடுத்த உடனே உங்களுக்கு எல்லாமே வராது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பீடை வச்சுட்டு ஒரு பீடா ஃபர்ஸ்ட் லோட் பண்ணி வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்றப்ப என்னன்னா, ஒரு நிமிஷம் இருங்க சொல்றேன். இப்போ இந்த மாதிரி செயினை ஃபர்ஸ்ட் வெளியில எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி மிடில் ஃபிங்கர்ல நான் அந்த பீடை வந்து நான் விடல, அதாவது இங்கேயும் நான் இதுல வந்து செயின்ல வந்து ஹோல்ட் பண்ணிருக்கேன், இந்த பீட்லயும் வந்து ஃபிங்கரை வந்து லோட் பண்ணிருக்கேன். ஓகேவா? இங்கேயும் பிடிச்சிருக்கேன், இங்கேயும் வந்து இங்க வந்து நம்ம நீடில் த்ரெட்டை வந்து எப்படின்னா நீடில் வச்சு ஹோல்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? இங்க வந்து ஃபிங்கரை வச்சு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு இதுல மாட்டிட்டு இது இப்படி தள்ளணும் அப்படின்னா உள்ள போயிடும். உள்ள போய் நார்மலா அது எப்பயும் போல ஒரு செயின் ஸ்டிச். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு செயின் ஸ்டிச். நீங்க பீடு போடும் போது கீழேயும் டைட்டா இழுக்கக்கூடாது, மேலேயும் அது மாதிரி டைட்டா இழுக்கக்கூடாது. அது மாதிரி அடுத்தது வந்து பாருங்க, அடுத்து அதே மாதிரி ஹெட் பொசிஷன் மேல வச்சுட்டு ஒரு பீட்ல கோர்த்துட்டு இந்த ஃபிங்கரால இப்படி ஏத்தி விடணும். இந்த ஃபிங்கரால இப்படி ஏத்தி விடணும். ஏத்தி விட்டு மறுபடியும் இந்த மாதிரி ஊசியில மாட்டிட்டு இப்படி ஃபிங்கரை வச்சு இப்படி தள்ளினீங்க அப்படின்னா அது மாதிரி கொஞ்சம் தள்ளி போடாம கொஞ்சம் நெருக்கி, ஏன்னா ஒரு பீடுக்கும் கேப் இருக்கக்கூடாது, கேப் இருந்தா அசிங்கமா இருக்கும். ஸோ அதை அப்படி நீடாலே பேக் சைடு ரிவர்ஸ் சைடு தள்ளணும் அப்படின்னா இந்த மாதிரி வரும் ஒரு செயின் ஸ்டிச். ஓகேவா? மறுபடியும் மேல எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ அது கொஞ்சம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். அடுத்து இப்ப நான் ரெகுலரா போடுறதுனால நம்ம இந்த மாதிரி ஒரு 4 பீடு லோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? போடுறப்ப சிங்கிள் பீடு. இன்னொரு விஷயம் என்னன்னா, சுகர் பீடை பொறுத்த வரைக்கும் சிங்கிளா போடணும். அந்த எட்ஜஸ்ல எல்லாம் வரப்ப சிங்கிளா போடணும், மற்ற டிசைன்ல எல்லாம் வரப்ப ஒரு 2 போடணும். அதுக்கு மேல போட்டீங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ ஷேப் வந்து மாறும், இர்ரெகுலரா வரும். ஓகேவா? இந்த மாதிரி லோட் பண்ணிட்டு ஒரு செயின் ஸ்டிச் ஒட்டி ஒரு செயின் ஸ்டிச், மறுபடியும் அடுத்த சுகர் பீடை கொடுத்துட்டு ஒரு செயின் ஸ்டிச், அடுத்து ஃபிங்கர் வச்சு அடுத்து நம்ம லோட் பண்றப்ப இந்த ஃபிங்கர் வச்சு நான் ஹோல்ட் பண்ணிருக்கேன். ஸோ அடுத்து இந்த ஃபிங்கர் நம்ம ரிங் ஃபிங்கர் சொல்லணும்ல, அந்த ரிங் ஃபிங்கரை வச்சு தள்ளிக்கிட்டே வரணும். தெரியுதா? நான் வந்து இந்த மிடில் ஃபிங்கரை வச்சு இந்த பீடை நான் லோட் பண்ணி வச்சிருக்கேன், அதாவது நான் லாக் பண்ணி வச்சிருக்கேன் கீழே விழுகாம. அடுத்து போடுறப்ப இந்த மிடில் ஃபிங்கரை வச்சு இப்படி தள்ளி விடுறேன்.
மிடில் ஃபிங்கரை வச்சு நிறைய லோட் பண்றப்ப மிடில் ஃபிங்கர் யூஸ் பண்ணிக்கணும். மேல வந்து மிடில் ஃபிங்கர் வச்சு லாக் பண்ணிட்டு கீழே தள்ளுறப்ப ரிங் ஃபிங்கர் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்படிதான் வந்து பீட்ஸ் வந்து லோட் பண்ணணும். ஸோ நீங்க பிகினரா இருக்கிறதுனால சிங்கிள் பீடா ஃபர்ஸ்ட் இது பண்ணுங்க, அப்புறம் டபுள் பீடா வந்து லோட் பண்ணுங்க. இப்ப கொஞ்சம் பிராக்டிஸ் ஆகும், கொஞ்சம் டபுள் பீட்ஸா. ஓகேவா? இப்ப 2 பீடையும் அட் அ டைத்துல இப்படி தள்ளி நல்லா நெருக்கமா அந்த பாஸ்வேர்டு ஒட்டிட்டு ஒரு செயின் ஸ்டிச். ஓகேவா? அடுத்து ஒரு 2 பீடு எடுத்து லோட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு ஒரு செயின் ஸ்டிச். ஸோ இதே ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட் பண்ணும்போது சிங்கிள் பீடா போடுங்க. அகைன் சொல்றேன், பீட் லோட் பண்றப்ப ஹெட் பொசிஷன் வந்து எப்படி இருக்கும்னா மேல பார்த்து இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி பீட்ஸ்குள்ள ஹோல்குள்ள விட்டுட்டு இந்த நம்ம மிடில் ஃபிங்கரை வச்சு லிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி கோர்த்துக்கிறோம். ஸோ மறுபடியும் அந்த மிடில் ஃபிங்கரை சிங்கிளா பண்றப்ப அந்த மிடில் ஃபிங்கரை வச்சு தள்ளிட்டு இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போடணும். இப்ப ரெண்டா இப்ப எடுத்து ஒரு 4 பீட் எடுக்கிறீங்க அப்படின்னா எப்பயும் போல இங்க லாக் பண்ணிட்டு த்ரெட்டை லாக் பண்ணிட்டு நீ மிடில் ஃபிங்கரை வச்சு ஹோல்ட் பண்ணிட்டு ரிங் ஃபிங்கரை வச்சு ஒன்னொன்னா இது ஒவ்வொன்னா கொஞ்சம் நம்ம இதை லூஸ் பண்ணோம் அப்படின்னா இது கீழே இறங்கும். அப்ப இந்த ஃபிங்கரை வச்சு தள்ளிட்டு ஒரு செயின் ஸ்டிச், மறுபடியும் இந்த ஃபிங்கரை வச்சு தள்ளிட்டு ஒரு செயின் ஸ்டிச். இந்த மாதிரி தான் வந்து பீட்ஸ் லோட் பண்ணி போடணும். ஃபைனலா எண்டு நாட் போட்டு, இதுக்குமே எண்டு நாட் வந்து உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா ஒரு 2 நாட் வந்து போட்டுக்கோங்க. 2 நாட் போட்டீங்கன்னா கொஞ்சம் டைட்டா உங்களுக்கு வந்து சேஃப்டியா இருக்கும். சில நேரம் நம்ம ஏன்னா இந்த எண்டு நாட் சரியா போடணும், இங்க நீங்க பிரிஞ்சிச்சு அப்படின்னா இது ஃபுல்லாமே பீட்ஸ் ஃபுல்லா அப்படியே உருவிட்டு வந்துடும். ஸோ எண்டு நாட் இங்க ஸ்டார்டிங்லயும் போட்டுக்கோங்க, எண்டுல போறப்ப ஒரு 2 நாட் வந்து சேர்த்து போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரிதான். அது மாதிரி எண்டு நாட் தெரிஞ்சா என்ன சொல்லியிருக்கேன், அடியில நம்ம இழுத்து விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி த்ரெட் தெரிஞ்சிச்சுன்னா அப்படி இழுத்து விட்டுருங்க, அடியில போயிடும். ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து செயின் வந்து லோட் பண்ணும். இதே தான் ஷேப்லயும் நம்ம வந்து பண்ணணும். இப்போ ஒரு ஷேப்ல எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எப்படி அந்த எட்ஜஸை வந்து நான் கவர் பண்றேன்னு சொல்றேன். இப்போ ஷேப்பு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வந்து டிரா பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த எட்ஜில இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிட்டு இதே மாதிரி பீட்ஸை லோட் பண்ணி வச்சிருக்கேன் ஃபிங்கர்ல. இங்க ஒரு எட்ஜில் ஸ்டார்ட் பண்றப்ப எப்பயுமே நம்ம சிங்கிள் பீட் தான் வந்து போடணும். ஓகேவா? போட்டுட்டு இது அப்படியே நான் 2 போடுறேன். நீங்க உங்களுக்கு வரலன்னா சிங்கிளா வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் டபுளா வந்து லோட் பண்றேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நரம்புனாலும் சரி த்ரெட்னாலும் சரி எதுலனாலும் நீங்க ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு இதுல வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு லைன் வந்து ஜரியில போட்டீங்க அப்படின்னா ஒரு லைன் த்ரெட்ல போட்டு பாருங்க, ஒரு இது நரம்புல போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குதோ அதை வந்து நீங்க வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. எதுலனாலும் போடலாம், எதுல போட்டாலும் ஸ்ட்ராங்கா நெருக்கமா மட்டும் போடுங்க. இப்ப இங்க வந்தாச்சு. நம்ம எப்பயும் போல நம்ம டேர்ன் பண்றப்ப என்ன செய்வோம், ஆப்போசிட் சைடு ஒரு நாட் போட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ஒரு பீடு போடணும். நம்ம லாக் ஸ்டிச் போடும்ல, சோ அந்த மாதிரி போட்டீங்கன்னா தான் அந்த எட்ஜஸ் வந்து கரெக்டா இருக்கும். ஓகேவா? இப்போ அதே மாதிரி எட்ஜஸ்ல வரப்பெல்லாம் கண்டிப்பா சிங்கிளா தான் போடணும், டபுளா போடக்கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி பீட்ல நீங்க ஒரு இது விட்டீங்கன்னா அது அப்படியே வரிசையா பிரிஞ்சிரும். ஸோ பொறுமையா கேர்ஃபுல்லா வந்து போடணும். இந்த மாதிரி ஃபுல்லா போட்டுட்டே வரணும். போட்டு இங்க இந்த பக்கம் ஆப்போசிட் சைடு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு பீடு வந்து போட்டுக்கோங்க, ஒரு பீடு. அப்புறம் அதை கண்டினியூ பண்ணி ஃபினிஷ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி
சிங்கிள் பீடா ஃபர்ஸ்ட் லோட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க ஸ்டிச்சஸ்ல போலனாலும் ஃபர்ஸ்ட் லோட் பண்றதுக்கு நீங்க வெறும் கையிலே சும்மா பீடை எடுத்து எடுத்து ஊசியில வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கையில லோட் பண்ண வருதா அந்த மாதிரி வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வந்து ஸ்டிச்சஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பீட் லோட் பண்றதுக்கு வந்து தெரியணும். இப்ப இங்க வரப்ப இந்த இடத்துல ஒரு சிங்கிள் பீடு போட்டு அந்த எட்ஜ்ல ஓகேவா சிங்கிள் பீடு போட்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஓகேவா சோ இந்த மாதிரிதான் நம்ம எப்பயும் போல எஜஸ்ல ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ஒரு சிங்கிள் பீடு மட்டும் போட்டோம்னா அந்த எஜஸ் வந்து நமக்கு வந்து ஷார்ப்பா இருக்கும். ஓகேவா இப்படிதான் பண்ணணும். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஊசி வந்து இந்த மாதிரி வச்சுட்டு பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு லோடிங் வருதா சிங்கிளா ஃபர்ஸ்ட் லோட் பண்ணி பாருங்க. அப்புறம் நிறைய லோட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தள்ளுறதுக்கு கொஞ்சம் லூஸ் விட்டு இந்த மாதிரி விட்டு நீங்களா ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி லைன் டிரா பண்ணி போடுங்க. அப்புறம் ஷேப் போடுங்க. ஓகேவா லைன் டிரா பண்ற மாதிரி ஜரி த்ரெட்ல போட்டு பாருங்க, காட்டன் த்ரெட்ல போட்டு பாருங்க, நைலான்ல. சோ இதுக்கு ஒரு 2 or 3 days வந்து டைம் எடுத்து நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்து வந்து ஷேப்க்கு போங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.